What is up, ladies and gentlemen? Welcome to another episode of Aratai. And today, what we are going to do is how in Indian cinema or Tamil cinema, love has evolved. Indian cinema, basically. Okay. How love has evolved over time. Last time we spoke about Mouna Ragam, and that's the inspiration behind the Second topic. second topic. So, Mr. Arul, before we get into the topic, how has your I'm not going to ask your week. I already told you I'm not going to ask your Yeah, week. Which was the most played song? most play song on this week, right? Like ஆமா ஆமா the past week. From Vinnaithaandi Varuvaayaa அந்த இந்த பாட்டு இப்போ நான் போட்டேன் என்ன இது உன் நண்பன் இல்லை அதுன்னா உன் நண்பனிலே ஆனால் பாட்டு பேர் வேற. உன் நண்பன் இல்லை பாட்டு பேர் வேற. என் அன்பே என் அன்பே என் ஊரின் என் உயிர் மூச்சின் கவிதாஞ்சலி. கவிதாஞ்சலி. சரி, ஓகே, ஐ கெட் இட். நான் பாடு ஒரு 2 லைன் பாடு, எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் இந்த 2 லைனுங்க பாடுங்க மிஸ்டர். 2 லைன்னா எனக்கு அந்த 2 லைன் தான் எனக்கு ரொம்ப. சரி சரி சொல்லுங்க, எந்த 2 லைன் அதுன்னு சொல்லுங்க. உன் நண்பன் இல்லை பாடுங்க. ஏன் ஏன் ரிசைட் பண்றீங்க? பாடுற மூட்ல இல்லை, பட் பாடுறீங்க. ஓகே. உன் நண்பனில்லை உன் வானிலா. ஓகே ஓகே ஓகே, சரி சரி, அண்டர்ஸ்டுட். கண்ணுக்குள் கண்ணை. கண்ணுக்குள் கண்ணை. யா. ஓகே, யூடியூப்ல செக் பண்ணி சொல்லலாம். கண்ணுக்குள் கண்ணை. உனக்கு which song? எனக்கு இந்த this past week I wasn't even listening to songs, man. நான் பாட்டுக்கு இங்கே அழிச்சுன்னு இருந்தேன். So me, I didn't have any songs. But நான் இப்போ let's get into the topic. And நான் யோசிக்கும் போதில், when I think about it, the way my parents describe the 80s love story and how it's evolved over time is different. She used to say she used to wait for letters for weeks From your dad, huh? from dad. And then later the whole vibe changed. ஏன்னா அந்த அலைப்பாயுதையில் வந்து அவர் ட்ரெயின்லலாம் என்ன ஓடி வந்து இந்த மாதிரி சைட் அடித்து லவ் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வெறும் அந்த ப்ளூ டிக்காக ஒரு ஓவர் திங்க் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். அப்போல்லாம் வந்துட்டு அந்த லெட்டர் போய் சேர்ந்துச்சா அவங்க படித்தான்னு கூட தெரியாது, அமிச்சோமா. நம்ம அந்த ஜெனரேஷனில் பிறந்திருந்தா அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரே டிசிஷன். இது சேம் மைண்ட் செட்டோட அந்த ஜென்ரேஷனில் இருந்திருந்தோன்னா ப்ராபப்ளி லெட்டர் அனுப்பிச்சிட்டு நம்மளே திருப்பி லெட்டர் கூட போய் ட்ராவல் பண்ணி அது படிச்சா அப்படின்னு நம்மளே போய் டெலிவர் பண்ணிட்டு. ஆமாம், நான் தான் போஸ்ட்மேன். ஸோ நவ் it's good that it's raining. It started raining in Bangalore. Good, but yeah, I like rain. I like rain, yeah. Still, I have to get home late. கண்ணுக்குள் கண்மணியா? கண்மணி. Yeah. அந்த பாட்டு ப்ளே பண்ண அந்த பாட்டான்னு பார்த்துரும். இந்த நான் டு பி வெரி ஃப்ராங்க், வினைத்தாண்டி வருவாயில் அந்த தட் ஹோல் ஆல்பம் நோ வெரி பியூட்டிஃபுல் டூட். யா, ஏ ரஹ்மான் அதில் அந்த அது ஆக்சுவலாக வெறும் சிம்புனால தான் he could have pulled it off. The song that movie only but it was Gautam Menon was initially approached Dhanush for the movie. He was the first guy for the hero approach. Do you think Dhanush could have done? I don't think so. No. That's why அந்த ரோலுக்கு வந்துட்டு உனக்கு if it's meant for you, it will find your the way to find அப்படி. see what the hell I am talking. ஏதோ சொல்கிறான், ஃபைன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சேன் காதல். if it's yours it will be அப்படின்னு சொல்றாரு. if it's yours it will find you, அவ்வளோதான். ஓகே, if it's yours it will find you. if you love something set it free. ஃப்ரீயாக விட்டாலும் நம்மளுக்கு தானே வலி. சரி சொல்லுங்கள். Okay, so I was going to ask you, what defines the evolution of love for you? How I said first letter and the torti creepy stalking panni. See, for you, your mom and dad 80s illa. So hey, not 80s, they got married in the 80s. They were born in the 50s, mate. So na paatha varaikum when I heard my parents' love story, avanga until late 90s and early 2000s. Not even early 2000s. They got married at 2000. So early 90s and I mean late 90s solla. So appo vantu all these appo kuda I think it was in I think the technology was still developing back then. Messenger use பண்ணாங்க Motorola. அது மட்டும் தான். And people could not everybody could afford that
back then. Only certain people had. Or if you had a phone, my dad used to say it used to be a cell phone used to be a big the GTA Vice City la பாத்தீங்கன்னா ஆண்டனா ஓடும். சேட்டலைட் ஃபோன் இல்லை, அது நார்மல் ஃபோனே அவ்வளோ பெருசாக தான் வரும். உள்ள கோல்டு எல்லாம் ஸ்மகிள் பண்ணி வச்சிருப்பாங்க. கோல்டு, டைமண்டு. எஸ் எஸ். இல்லைனா லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுவாங்க, அப்படி இருந்துச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். ஸோ தேர் லவ் ஸ்டோரி இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இட் வாஸ் ஃபார் தெம் எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபாஸ்ட். இப்போ 2 பேர் பிடிச்சிச்சு. அப்புறமா எங்கள் அப்பா வந்துட்டு நேராக தில்தாரா போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு எங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, கட்டி வச்சுருங்கன்னாரு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட எங்கள் தாத்தாட்ட போயிட்டு சொன்னேன்னா எங்கள் தாத்தாவும் அங்கே போய் பேசிட்டு தென் எவ்ரி திங் வென்ட் வெல். போத் த ஃபேமிலிஸ் அக்ரீட் அண்ட் தே காட் மேரிட். பேசிக்லி தே டிடன்ட் ஹேவ் ஸ்ட்ரகிள் அட் ஆல். அப்படிலாம் சொல்லாதடா டி. உன்னை பெட் போட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். யா ஸோ தட்ஸ் ஹவ். யா ஸோ அது பார்த்தேன். யா ஸோ இப்போது ஐ மீன் ஆஃப்டர் தட் வென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் வென் ஐ வாஸ் யங், அப்போல்லாம் இப்போது இது இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கோமாளி படத்தில் அவன் ஃபோன் பண்ணி மெம்பர் அந்த மாதிரி நான் இருந்திருக்கிறேன். அண்ட் வென் ஐ வாஸ் இன் school time, probably everybody had a cell phone that back then, but okay, like even kids, probably yeah. Like some in my school so many people had cell phones, but for me எனக்கு phone ante ஒரு கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சிச்சு. So before that I used to use my landline. landline phone பண்ணிட்டு அவங்க landline phone பண்ணுவேன், அவங்க அம்மா அடுத்த திருப்பி வச்சிடுறது, அப்படி அந்த மாதிரி. அது ஒரு எவல்யூஷன் டு கம்யூனிகேட் ஆர் மீட் பண்ணால் ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். அந்த சீன் நீ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இந்த பிரேமம் படத்தில் நிவின் பாலி கால் பண்ணுவான், அவங்க அப்பா ஃபோன் எடுக்குவார். ஃபோன் எடுத்த உடனே அதில் அப்படியே வச்சு டியூஷன்காரன். ஆமாம், அது என்ன லக்குன்னா இப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணால் நம்பரு ட்ரூ காலர் போட்டால் எல்லாம் வந்துடும். அப்போல்லாம் எவன் ஃபோன் பண்ணானே தெரியும். ஆமாம், அதே ஒரு மசா. And we used to do all these prank calls, like calling random people for என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அவங்க லேண்ட்லைன் ஃபோன் பண்ணிவிட்டு அவன் இருக்கிறானான்னு சொல்லி அவனை வந்துட்டு ஒரு மாதிரி ப்ராங்க் பண்ணுறது, அவனை வந்துட்டு பயமுத்துறது, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். Just to say this out there, the biggest influence that prank call had was Mr. R.J. Balaji and Danish. Yeah. Like for no apparent reason, these two people had to just call people and mock them. Yeah. They just take the topic, whatever they talk அதுலேருந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அவனை வச்சு தெரியுது, மஸ்தாக வச்சு செய்வானுங்க. அதுவும் தானிஷ் இஸ் த வே. see ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு தமிழில் மட்டும் தான் பண்ணுவார். தானிஷ் யூஸ் டு டூ இட் இன் மல்டிபிள் லாங்குவேஜ், லைக் கன்னடாவில் பேசுவான், உருது, தமிழ், ஆங்கிலோ இந்தியன், சடனாக ஒரு ஃப்ரெஞ்ச் காலனைசர். ஐயோ. Yeah, but I think that's how he created that character also. Nags and the character RCP la aprama his movies of the politician movie, humble politician, yeah, Nagraj, adella vantu French biryani, book bitar Charles. Everything was from his prank calls and the characters avan solran, I am Nagraj Melima அப்படியே. அதெல்லாம் அந்த கேரக்டர் அங்கேருந்து எடுத்து இவன் டெவலப் பண்ணி அது படமாக பண்ணதெல்லாம். ஆமாம், கரெக்ட். இட்ஸ் அ நைஸ் திங். I think he has to make more movies, man. I like his movies. I think it wasn't received well, yeah, and it didn't do well also. Yeah, but it's a good, both the movies are good. Even if you think about French biryani, the only good concept that அங்கே இருந்தது ஓக் பிட்டார் சார்ல்ஸ். அவர் மக உட்கார வச்சு தாந்தல் பண்ணி விட்டார். இல்லை, எனக்கு ஏன் பிடிக்கும்னா he brought the actual Bangalore vibe. அந்த சிவாஜி நகர்னா எப்படி இருக்கும்னா he showed it well properly. and ஆனால் அந்த கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கு, அந்த ஸ்டோரி லைன், ஆமாம், அது கொஞ்சம் அடிபட்டுச்சு. yeah, but his comedies are very funny. பயங்கரம். yeah, so after நான் சொன்ன மாதிரி we used to do all these phone calls and all. Now it's then I got my cell phone, then we used to use I don't know, before that அருண் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஆர்குட்டுன்னு நம்ம யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? யாஹூது ஆர்குட் மெயில் மாதிரி இருக்கும், அதில் டெக்ஸ்ட் பண்ணின்னு இருப்போம். அதுக்கப்புறமா இமெயில் ஐடி வந்துச்சு. இமெயில் ஐடி அப்போலேருந்து இருந்துச்சு, பட் யங்ஸ்டர்ஸ் யூஸ் டு யூஸ் ஆல் திஸ் ஆர்குட், கரெக்டு, அதுதான், அது யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறமா செல்ஃபோன் வந்துச்சு, தென் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர்னு ஒரு ஆப் வந்துச்சு. we used to text in Facebook, then messenger, then slowly when I was in 10th I think Instagram slowly came in, and ஆமாம், now whatever it is
everything is, yeah. But I think as the technology developed, the relationship and the love is like more of எப்படி More சொல்றது, of it's like அந்த நிமிஷத்துக்கு this is situation right, அந்த சிச்சுவேஷனுக்கு யார் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்துக்கிறானுங்க. And if they move on with their life, they'll be like, I'm moving on, I'm going to another place. See, I don't trust people like that who quickly move on from something. Because நம்மளாக இருந்தால் ஒரு நான் 2017 ஆனந்து நம்ம உட்காந்து இப்போ கூட பெட்டில் உட்காந்து யோசிச்சுருப்போம், சே நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் ஆக்சுவலி ட்ரஸ்ட் பீப்புள் சேயிங் தே மூவ்ட் ஆன். அப்படின்னா அவங்க ஆக்சுவலாகவே they were not into it really. There are both pros and cons in this. Like some couple are benefited by the technology. Like people who live in US and one guy, I mean the guy is living in US or the girl is living in US and other partner is living in other country. The long distance is made more easier. Back then long distance naale it was like நீ சொன்ன மாதிரி தான் லெட்டர் அமிச்சு ஒரு நாள் அது ரிப்ளை திருப்பி வரதுக்கு it will take almost 15 days or 20 days. It depends on what situation is between them. But now it's easier for them. There are pros also, but cons are like, it's like, you know, அப்போ அந்த லெட்டரில் வந்துட்டு அந்த வெயிட்டிங் காலமே வந்துட்டு ஒரு அதுவே வந்துட்டு ஒரு இட்ஸ் லைக் அ ப்ளஷர். ஆமாம், லைக் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ ஹாப்பினஸ். ஸ்டார்ட் பண்ணுற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமாம், கரெக்ட். அப்போல்லாம் you had to be creative just to say good night. You had to be very creative. And back then letter எழுதுனா அட்லீஸ்ட் a poem lines will be there. நம்மளே எழுதுன ஒரு கவிதைன்னு தமிழில், in English it's called poem. We used to write poems, like not we, like they used to write poems, and so that when they read they feel loved and it's something romantic. Now it's I don't see anybody do that. டெக்ஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒன்று மேலே ஃபீலிங் இருக்குது அப்படியா? ஓகே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டு த பாயிண்ட். I don't see people. No, I've seen people do it. I've seen people write letters on WhatsApp, on a piece of paper also. They still go give it and all of that. I've written a formal letter for one person. Formal letter Instagramல அனுப்பிச்சு விட்டேன். அந்த மாதிரி இருக்குது, இப்போ கூட பண்ணுறாங்க, அது எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. பட் அகெயின் there is a lot more to the point, saying good night, okay fine, we'll talk tomorrow, நான் looking forward to talking to you tomorrow. அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ. So next the question I wanted to ask was, in the 80s, do you think movies were, love was expressed only after marriage? Were there other movies, if you think about it, other movies that show love before marriage? Any movies that come to your mind? See, honestly speaking, I haven't watched much of 80s movies. 80s I've watched all these 90s. After 90s I watched 80s. I've seen few films, but அது பார்த்த வரைக்கும் I think அப்போல்லாம் வந்துட்டு ஒரு கதைனா an ending should always be an happy ending. So actually, basically, since you've not watched many movies, it's within the, like, if you take for example Mouna Ragam also, it was after marriage, how love, the portrayal of love is there and all of that. So then, since we don't know much about the 80s, let's move to the 2000s. What do you think about that? Do you think that love moved away from it being arranged to actually falling in love, then getting married? Or was it later on in life, in our generation or the 2000s generation, like the 90s and the 2000s? I think it started with the late 90s. Late 90s. Late 90s-லேருந்தே இந்த ரோஜா படம், ரோஜா கூட எடுத்தா இல்லை இந்த இது சாரி நாட் ரோஜா, பாட்டு வருமே ரோஜா காதலர் தினம். கரெக்ட். நீ சாரி ரோஜா படம் நான் இது மணிரத்னம் படம், காதலர் தினம், அப்புறமா மை டியர் டயானா. மை டியர் டயானா உனக்கு இருக்க அடினா ஜீன்ஸ். ஆமா, ஜீன்ஸ் கூட. But do you think they should have done more movies like காதலர் தினம்? Sad that the dude passed away, but do you think they have to do it, like அதெல்லாம் வந்துட்டு ஒரு cult classic movies actually. You can still watch it and you won't get bored also, and the emotions that
the movie shows also is very we can connect it to the movie very easily. But இப்போ வர movies are like more of இப்போ இருக்கிற situation. Take the example of Love Today is a perfect example of current generation relationship. அந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பாரு. இப்போ நம்மளாம் வந்துட்டு அப்போது சிம்பு படம் எடுத்தாலே ஒருத்தர்னா ஒருத்தி தான் அந்த டைலாக் இருக்குல்ல, நம்மளாம் அது பார்த்து வளர்ந்தவங்க. அவன் க்ளீனாக காமிக்கிறான் லவ் டுடேல எப்படின்னா, even though he has a girlfriend, he still flirts around with so many guys, and even she still is going back to her ex saying it's friends, we are just friends, we are just roaming around. Shows the current relationship, which I don't agree at all. As I told in season 1 நான் ஒரு டாப் 10 மூவிஸில் நான் சொன்னேன், எனக்கு நீனா உனக்கு நான்னா அவ்வளோதான், எனக்கு என்னான்ட்டு இல்லை பேக்கப்பெல்லாம் இல்லை, நம்மனா ஸ்டோரேஜ் நான் ஐக்ளவுடா ஆமாம். அதுதான் எனக்கு நீ இஃப் யூ லைக் மீ யூ ஷுட் லைக் மீ 100%. யூ ஷுடன்ட் see any other person and say இல்லை he's just a friend, I'm going to meet him and all. No. If I feel insecure, you should know that, I mean the person who's in a relationship with me, if I feel insecure about that other guy, you should stay away from other guy, you know, because I should be the important person. Okay, agree to disagree. I can't say இல்லை நான் டோட்டலா பேசாதே அவனை அவே அப்படின்னு இல்லை. There's a limit இல்ல, அந்த லிமிட் தாண்டாத, the limit don't make me feel insecure and okay, I don't yeah. So அதுதான். ஸோ லவ் டுடே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அண்ட் நீ வந்துட்டு வல்லவன் படம் எடு. வல்லவன்லன்ட்டு ஒரு 2 வயசு பெருசாக அது ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. அது ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கும், விச் இஸ் ஷீ இஸ் வெரி டாக்ஸிக். அவன் டைலாக் சொல்கிற மாதிரி, நான் உன்னை லவ் பண்ணுறதோட நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணுறதோட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அதை நினச்சே இருக்கிற. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவல் தேர் ஆர் சோ மெனி கேர்ள்ஸ் லைக் தட் ஆர் கைஸ் ஆல்சோ லைக் தட். அவங்களுக்கு வந்துட்டு being in control in the relationship and being control over taking control over the partner, they feel that's love, which is actually not. Giving space to each other, and even though there's fight and all, you should give little bit of space, let them, whatever is happening in their life also, they should have time for that. உனக்கு மட்டும் தான் டைம் கொடுக்கணும், correct, எனக்கு மட்டும் தான் டைம் கொடுக்கணும், that thing should not be there. Correct. So has answering your question, basically it is evolving. I think it will evolve even more. Like love is becoming shorter and shorter. It's nowadays is not about love anymore. It's like they're giving different names, situationship, benching, ginching, and I don't get that at all. எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு. For you also I think is like that. 100%. We don't say மச்சான் லைக் I have actually I don't எனக்குலாம் ஃபர்ஸ்ட் க்ரஷ் என்னன்னே தெரியாது. people used to say crush, I have a crush on. அதான் க்ரஷ்னா என்னப்பா நம்மளுக்கு, க்ரஷ்னா என்ன, க்ரஷ்னா என்ன, இல்லை அந்த பொண்ணை பிடிச்சா க்ரஷ்ஷு. அப்போது லவ் அது வேறு. ஃபஸ்ட்டு உனக்கு பொண்ணை பிடிச்சின்னா அது க்ரஷ்ஷு, அதுன்ட்டு க்ரஷ்ட்டை பேசி அப்புறமா அந்த இதானே அது லவ்னாங்க. எனக்கு அது கான்செப்டே பிடி, ஒரு பொண்ணை பிடிச்சா எனக்கு அதுதான் லவ்வே. கரெக்ட். ஸோ இது I was going to ask you, they say நான் என் தெரிஞ்ச வரைக்கும் I just wanted to know what your opinion on dating is. What is the definition of dating? நம்ம ஒரு டேட்டுக்கு போனாலே அது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னா is I used to think that, but later on in life they started saying that there is dating. After you fall in love also you still go out, date and all that. I'm like, even after you guys are in love, that also is called dating. Before that also you are dating. Like, what is dating? Even I don't understand. Yeah, okay. I don't understand the concept of dating. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, we are going out. அவ்வளோதான். And I don't name it as a date also. நாங்கள் போய் வெளியில் போய் ஜாலியாக இருக்கிறோம், அது அவ்வளோதான் சிம்பிள். எனக்கு அந்த டேட்டுனாலே I have never asked, still now I never asked any girl, will you go out for a date with me or not, something like that. வெளியில் போகலாமா அப்படி தான் நான் கேட்டிருக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்லி, like will you, like let's go for a coffee shop.
I don't call it's like it's a date. You don't say that it's a date. You don't give it a title basically. Yeah. I like I don't understand. எனக்கு யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தெரியல டேட்டிங்னா என்ன அதெல்லாம். எனக்கும் அந்த மாதிரி யாரும் சொல்லி தரல. If someone but can I actually think tell us, if you want a partner, like if your partner is like that, like she knows what is dating and all, you have to learn, you have to go with the flow. Okay, so which is the most realistic film done in the Tamil industry or the Indian industry on based on love? Realistic பர்த்தி வீரன். Okay, அது வில்லேஜ் சைடில் ட்ரூ ரியலிஸ்டிக் ஸ்டோரி தான் அது. ஸோ இன்னும் நம்ம ஆடியன்ஸுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற படம்னா என்ன படம் சொல்லலாம், அவங்களுக்கு பர்த்தி வீரன்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சைக்கோ படம்னு சொல்லிடுவாங்க. ஆமாம். பட் தே வுடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஊர் சைட்லலாம் இப்படி தான் நடக்குது. இப்போ ஊர் சைடு லைட்டாக வந்துட்டு இப்போ தே ஹேவ் பிகம் மோர் modernized than the city people who are there, you know. So மயக்கம் என்ன, no matter what. மயக்கம் என்ன எந்த மூவிடா? தனுஷ் ஃபோட்டோகிராஃபர். நான் அதுதான் நம்பர் 1 கொடுத்தேன். ஆமாம், மறந்துட்டேன். மயக்கம் என்ன வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், அது கூட ரியலிஸ்டிக் தான். ஆமாம், தெரியும். ஸோ ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட இட்ஸ் மோர் அபவுட். இப்போ அப்போ அதில் கூட அவங்க டேட்டிங் தான் பேசிக்குவாங்க அந்த படத்தில் கூட. ஐ டோன்ட் லைக் சி வி ஆர் ஜஸ்ட் டேட்டிங் இன்னும் அந்த பொண்ணு. ஓகே, ஷி ஒன்ஸ் ஐ லவ் யூ அண்ட் ஆல், பட் சுந்தர் வில் பி இன் லவ் வித் ஹர். ஆனால் நம்ம ஆள் தனுஷ் வந்துட்டு பிடிச்சிருக்கோம். அண்ட் இவென்ச்சுவலி தில் ஸ்டார்ட் வித் அ டக் ஆஃப் ஆர் both of them will hate each other, then slowly gradually love-hate relationship. Yeah, she will after hearing a struggle she'll have a soft spot for him, and slowly that will develop into something. எனக்கு அது கூட ஓகே தான். Yeah, but I'm saying realistic na, when no matter what, when people tell him he's mad, அவன் குடிக்கிறான், அவனை அடிக்கிறான், அவனை விட்டுரு, இல்லை உன் புருஷன் மென்டலு, ஷி நெவர் கிவ்ஸ் அப் ஆன் ஹிம். இல்லை, அதுதான் எனக்கு ரியலிஸ்டிக்காக பட்டுச்சு. ஒரு பார்ட்னர்னா யூ ஷுட் நாட் கிவ் அப் இன் நோ மேட்டர் வாட் சிச்சுவேஷன் ஹீ இஸ் கோயிங் த்ரூ அ பேட் ஃபேஸ். லெட் மீ ஸ்டே வித் ஹிம், சப்போர்ட் ஹிம் ஹவ் மச் எவர் ஐ கேன். இப்போ சண்டைங்க வரலாம். ஷி அவன் வந்துட்டு when she was pregnant அவளை கீழே தள்ளி விட்டு அது அபார்ஷன் ஆகி, then again she gets pregnant and all, but she stops talking to him because இவன் வந்துட்டு அவளோட எஃபர்ட்டை வந்துட்டு பார்க்காம இவனோட வழியை மட்டும் பார்த்துருந்துருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கும் அந்த ப்ரொஃபஷ்னல் கரியர். அவர் ஃபோட்டோகிராஃபராக he would have not brought into his mind about what she's going through because of what he's going through. Like அவனோட கஷ்டத்தினால இவனும் கஷ்டப்படுறான்னு அவன் யோசிக்கவே இல்லை. அந்த கோவத்தில் she'll be sitting இல்லை. அது ஆனால் கோவம் இருந்து கூட, but she doesn't leave him. She's the one who still puts his pictures into all these different magazines and அவனை பெரிய ஆள் ஆக்குன்னு she is the one இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். that's realistic. That's a realistic love. Okay. That's love actually. No matter what, even though you hate them in that situation, but you still tend to support them. That's love. Okay, fine. So நீ வந்து மைக்கம் என்னன்ற. Okay, yeah, there are so many movies. So many other movies. Yeah. So next question வந்து this I think we already know, which had the best romantic soundtrack. மணிரத்னம் ஃபிலிம்ஸே எல்லாமே சவுண்ட் ட்ராக் நல்லா தான் இருக்கும். பெஸ்ட்னா அலைப்பாயுதேவா? நான் ஏதோ அவன் திரும்பி விடிவின்னு சொல்லுவான்னு நினச்சேன். பார்த்தா அவன் சொல்லல. இட்ஸ் ஓகே. அலைப்பாயுதேன்டா. அலைப்பாயுதே கூட நல்ல பாட்டு தான். அதுலேயும் ஐ திங்க் அலைப்பாயுதே இஸ் ஆல்சோ வெரி ரியலிஸ்டிக். அந்த பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணிக்கினா I've seen people actually realistic in sense there are two stories in it. One story has been shut down, people didn't notice, but it's been shown. Guess whose story is that in that movie? தங்கச்சிதா இல்ல அக்காதா? விவேக் கதையா? விவேக் அவன ஓகே the one side. ஆமா கரெக்ட். ஆமா அது கூட உண்மை பேசிட்டு இருப்பான். ஆமா, உனக்கு போ நீ பிடிச்ச மாப்பிள்ளையோட இரு. இவங்க ஸ்டில் லைக் சார் நான் அமெரிக்கன் மாப்பிள்ளலாம் கிடைக்கிறான் அவனுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ தட்ஸ் அண்ட் த வே
விவேக் ஆக்டட் இன் தட் ஆல்சோ இஸ் வெரி நைஸ் பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு காமெடியனாக பார்த்துருப்பாங்க பட் அந்த எமோஷன் க்ளீனாக காமிச்சிருப்பார். வலி இருக்குது ஆனாலும் ஹி வாண்ட்ஸ் ஹர் டு பி ஹாப்பி. ஸோ தட் இஸ் நல்ல இது. அண்ட் மோரோவர் ஆக்சுவலி சி யூ கான்ட் ஃபோர்ஸ் சம்மன் டு ஃபால் இன் லவ் வித் யூ. கரெக்ட். நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீயும் என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. It should happen naturally. So she going behind Madhavan is nothing wrong in it because she loves him. Correct. So அவர் பண்ணது கரெக்டாக விவேக், நீ போ உனக்கு பிடிச்சவங்க கூட போ. அதே மாதிரி அந்த இந்த படத்தில் கூட கரெக்டாக இருக்கும். ஷாஜான் ஆல்சோ ஈவன் that's unconfessed love. That's totally different. ஆமாம், unrequited. ஸோ செம்ம மூவி. ஆனால் செம்ம மூவி. ஆனால் அந்த அதில் வர அதுலேயும் பாட்டுங்க நல்லாயிருக்கும், சூப்பர் பாட்டுங்க. And the last scene and Vijay's as a performer. See, always the male lead or the lead character in a film always gets the girl. Okay, so, yeah, and that's what defines the Tamil movie. Cinema. That's what defines the male lead also. Yeah. The lead actor has to always be the winner. Yeah. Okay, but in this movie, it showed this movie, and there is another K-drama which I like. Okay. That is Reply 1988. You can name okay. Reply 1988. Only in these two have I seen where the male lead just gives up the love of his life and gives it to another guy. அப்படி பார்த்தீங்கன்னா there's one more film in Bollywood also. ஏதிலே முஷ்கில். ஐயோ, அது பாலிவுட் நான் தாசி பார்க்கல. வெரி சாரி, ஐ வில் ஸ்டார்ட். ஷாஜான் சொல்லியாச்சு. ஷாஜான் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதிலே முஷ்கில் கூட. That is also realistic. So no, I was going to say that always the person who has the highest screen time is the male lead. அந்த மாதிரி தான் இருக்கணும். In this they showed very beautifully saying that he doesn't get the girl, he doesn't get the female lead, someone else gets the female lead, but I am still the main lead, I am still the actor, I am still taking away everybody's attention from you guys. Summer movie அது. லாஸ்ட்ல as a Vijay as a performer is the best bro. அவர் அழுவார் bro. அப்படி like அது ஏற்றிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போனேன்னு இவர் வெயிட் பண்ணின்னு வராங்க உள்ளே போகிற வரைக்கும். அப்புறமா அழுவார். அழுதுட்டு தென் ஹீல் ஸ்லாப் ஹிம்செல்ஃப், நோ ஷீ இஸ் சம்மன் எல்ஸ் நவ், ஷீ இஸ் நாட் மைன் எனிமோர், அண்ட் ஹீல் கண்ட்ரோல் ஹிஸ் எமோஷன்ஸ் அண்ட் வைப் ஹிஸ் டியர்ஸ் ஆஃப் அண்ட் ஹீல் கம் அண்ட் அவர் கை நடுங்கும் அந்த விட்னஸ் சிக்னேச்சர் போடும்போது. கரெக்ட். அப்புறமா அவங்கள வந்துட்டு அடி வாங்கி அவர் வெட்டுக்கிட்டலாம் வாங்கிட்டு அப்புறமா சேர்த்து வச்சுட்டு போவார். Because we are in this area where it's more urbanized. எனக்கு வந்து அந்த சீன் பார்க்கும்போது where he gets hit அந்த மஷட்டிலெல்லாம் அடி வாங்கி பின்னாடி குத்து வாங்கி அதெல்லாம் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்கன்னா ரூரல் ஏரியாஸில் ஃபஸ்ட்டு அரவாலேடு வெட்டு. ஆமாம். இல்லை இங்கே கூட ஆகுது மேன். I have heard many stories that parents do honor killing. In urban cities also it happens. Here I'm just saying, if you are supporting someone else's love story only, they will. ஆமா, இங்க கூட வந்து பசங்க வந்து வெட்டிக்கிறானுங்க ஒரு பொண்ணுக்காக. அதெல்லாம் இருக்கு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆனா வந்து as you said, realistic, good movie. Shahjahan is a beautiful movie and it explains how does a one side love feels like. One side love, one or his famous dialogue is like from Shah Rukh Khan in the same movie Edile Mushkil. He says one side love is the best feeling ever in the world. Edile Mushkil. Okay. You can go watch it. Shah Rukh Khan என்ற பேர் என்ன? Shah Rukh Khan ஒரு கேமியோ ரோல் பண்ணுவார். ஓ ஆமா. அதுல வந்து ஐஸ்வர்யா ராய் கூட இருப்பாங்க. கல் ஹோ நா ஹோ வந்து அவர் இறந்துருவார் வேற. அது வந்து இட்ஸ் மோர் லைக் I'll do my best for her அந்த மாதிரி. அது இட்ஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஹர். அது ஓகே யா, அதில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு சைஃப் அலி கான் கூட இருக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்காது. த செகண்ட் மேல் லீட் இல்லை ஷாஜஹானில், he won't have that much of importance. அவனுக்கு வந்து அந்த பொண்ணோட லவ் கிடைச்சிரும். ஆமாம், she will love him back and அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. அதில் அந்த மீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். she putting notes and stories for her boyfriend. நான் வந்து ஜோக்கர் மாதிரி thinking it's for me. பாட்டு கூட ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும் அதில். ஆமாம் ஆமாம். ஸோ இது நெக்ஸ்ட் கேள்வி வந்து வி நோ சி ஐ லைக் த மூவி வினய்தாண்டி வருவாயா, சரியா, விடிவி எனக்கு பிடிக்கும். பட் ஓவர் டைம் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் மீ. ஓகேயா, லைக் ஒரு தேர்ட் டைம் பார்க்கும்போது ஃபோர்த் டைம் அந்த மாதிரி ஆகிடும் எனக்கு. ஏன்னா போந்து வாந்து வானாந்து ஊந்து மாக அடி ஆகிடும்.
So do you think it's a romantic movie or do you think it's a frustrating movie? When I first saw it, it was very romantic. Wow. கடிக்கல ஆனால் வந்துட்டு அவன் அன்பு வச்சான். ஆமாம். he had a they dated. I mean, see, நீயும் பேச வச்சிட்டீங்க. அப்புறம் டேட்னா நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப். Basically he was in a relationship. He was in a relationship for a few months or few years. I mean months, I don't know, I forgot. Every then they break up again. ஸோ கட்சியில் வந்துட்டு கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் கம்பெனி ஆயிருக்காது. ஆமாம் ஆமாம், அது அவர் கதையில் இருக்கும். ஸோ இட்ஸ் தென் லேட்டர் ஆன், ஐ மீன் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அந்த படம் வந்துச்சு. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை அப்படி தான் லவ் பண்ணணும்னு தோணும். ஆனால் வளர வளர நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி பொண்ணை மட்டும் லவ் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் லைக் வெரி டாக்ஸிக். உனக்கு என்னதாடி வேணும், என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பாட்டு வேறு, மன்னி பாயா. ஆமாம், ஐயோ செம்ம. ஆனால் டு பி வெரி ஃப்ராங்க், ஐ ரியலி என்ஜாய் தட் மூவி. How frustrating it is, I would actually sit and watch it. It's a nice movie, feel good movie. ஆனால் ஒன்று கொஞ்சம் லைட்டாக அப்படி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி do you recognize any other films like that which is our movie? இல்லை, first you used to think it was romantic, like you loved the movie and then over a period of time it just became frustrating, like you didn't want this relationship for anybody else ன்ற மாதிரி. நான் பார்க்குற படம்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இது தெரியும் நான் அதில் சப்டைட்டில்ஸே இருக்காது. அப்படி இல்லை, இந்த பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி. எந்த படம் நான் யோசிச்சுங்கிறேன், எனக்கு எது பிடிக்க. எனக்கு இப்போல்லாம் வந்துட்டு லவ் கதைங்களே பார்க்கணுன்னு இப்போ வித் லவ் எல்லாம் பார்த்தியம்மா? நல்லா தானே இன்னும் நல்ல படங்கள்லாம் பார்க்குறேன். வித் லவ் பார்த்தேன், அதெல்லாம் வந்துட்டு ஒரு டென்ஷனை தான் பார்த்தேன். நம்மளுக்கு ஏன்னா நடக்க மாட்டேங்குது, ஒரு டென்ஷனோட தான் பார்த்தேன். ஸோ nowadays I started dating love stories. I don't know why, but I know why, but I don't want to tell. But ஆனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்ரேட் ஆகிற கதைன்னா வந்துட்டு குட்டி படம். வெரி குட், ஐ அக்ரி, வெரி குட். குட்டி படம். நான் தான் ஒரு வாயில் ஹார்மோனியம் வச்சு வாசிச்சாலோ, ஹார்மோனியமா நான் தான் வாயில் மவுத் ஆர்கன் வச்சு வாசிச்சாலோ ஊதுனாலோ வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மூவி, வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கேரக்டர் ஒன்லி மேன். லைக் எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும் பிகாஸ் நம்மளும் அந்த மாதிரி தான் லைட்டாக நோ சொன்னாலும் இல்லை, ஒரு ஹோப்போடையே இருக்கிறோம். அது வந்துட்டு தப்பு ஆக்சுவலி. அது உனக்கு அங்கே கடிக்க போகாதுன்னு தெரியும், உந்து இல்லைன்னு தெரியும், ஆனாலும் எந்த ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்லைட்டாக ஒரு 1%, இது 0.00001% இருக்கும். அது இருக்கக்கூடாது. ஆமாம், கரெக்ட். ஏன்னா அதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா இந்த மாதிரி படங்கள்னால தான். ஹோப் இருக்கும், ஹோப் வச்சுன்னு கடைசியாக சேர்ந்துருவீங்கன்னு. ரியலாக வந்துட்டு சேர்கிற மாதிரி இல்லை, தெரில. எனக்கு சேர்ந்தா நல்லா இருக்கும் கடவுளே. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேள்வி அப்புறமா தென் வீல் கோ ஆன் டு 10 தமிழ் மூவிஸ் தட் யூ கேன் ரேங்க். ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, விச் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் மூவி தட் யூ வாட்ச்ட்? டாக்ஸிக் மூவி. I'll give you mine first. Okay, 7G Rainbow Colony. ஒரு வித் லவ் டாக்ஸிக்கா? லவர். உந்து வந்து லவரு, நம்மளது வந்து 7G Rainbow Colony. மிஸ்டர் அருள், டாக்ஸிக் லவ். யா, வெரி டாக்ஸிக். வினைத்தாண்டி வருவாயா இஸ் வெரி டாக்ஸிக் என்றியா? ஓகே, agreed. Okay, fine. So நான் for me always அது கொஞ்சம் கோணிங்குதா இல்லை இது கேமரா இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ for me toxicity is always a very thin line. நீ கொஞ்சம் ஓவராக பண்ணாலோ கொஞ்சம் கம்மியாக பண்ணாலோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு எண்ட் அப் பீயிங் டாக்ஸிக். ஓகே, வெரி வெரி தின் லைன். எனக்கு அதுதான் for me சாரி டு இன்டரப்ட், பட் எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் நோ வேர் த லைன் ஆஃப் டாக்ஸிசிட்டி லைன்ஸ். ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸிசிட்டி நீடும் இப்போ. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா தே ஸ்டார்ட் கம்பேரிங். பார், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் அது டாக்ஸிக் இல்லை, அதே நம்ம பண்ணால் அது டாக்ஸிக். பாய்ஸுங்க பண்ணால் அது டாக்ஸிக் இல்லை, கேர்ள்ஸுங்க பண்ணால் டாக்ஸிக். அதே கேர்ள்ஸுங்க பண்ணால் டாக்ஸிக் இல்லை, பாய்ஸுங்க பண்ணால் டாக்ஸிக். லைக் டூட்,
there has to be some push and pull level. You have to get frustrated with people. Yeah. Then only you can work things out. You find one fault in that person and then you make it toxic. நீ அன்னைக்கு அது பண்ண, அதனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்றேன், ஏன்னா டிட் ஃபார் டாட்டா பண்ணிங்கிறீங்க மக. வாட் இஸ் திஸ் தான் எனக்கு அதுதான். லைக் இப்போது என்னன்னா they don't any fault in a man or in any person in the relationship, they say it's a toxic trait, or any bad quality they have, they say it's a toxic trait. 100%. என்னன்னா பேசிக் நாலேஜே என்னன்னா, humans have bad traits in them and they do mistakes and they rectify. if அவன் அந்த செஞ்ச தப்பை திருப்பி பண்ணுறான்னா அது டாக்ஸிசிட்டி. எக்ஸாக்ட்லி. பண்ணுந்த திருப்பி பண்ணான்னா ஒட்டுட்டு போகணும். கரெக்ட். நீ அங்கே இருந்து அடி வாங்கி டாக்ஸிக்னு சொல்லிட்டு அடி வாங்கின்னு அங்கே இருந்தீங்கன்னா உன் தப்பு கூட. தட் மீன்ஸ் யூ ஆல்சோ லைக் தட் டாக்ஸிசிட்டி லெவல். யா கரெக்டா? கரெக்ட். I'm not saying you I'm saying I'm general everybody who was doing that. பட் அவன் ஒரு வாட்டி தப்பு பண்ணான், ஓகேவா, தெரியாமல் அவனை அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான், அப்புறமா வந்துட்டு திருப்பி அவன் பண்ணுறதே இல்லை. ஆனால் somehow in some other fight you bring it up and say you're toxic because you did that. He or she rectified that mistake. You should give them that time and space to recover and I think because you said this, I wanted to give a shout out for this movie, தாராமணி. அந்த தாராமணி கூட இல்லை, அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணா தரமணி. தாரா தான் நம்மளுக்கு தெரியும், தாராமணி நான் சொல்கிறேன்பா. ஸோ அந்த மூவியில் வந்து திஸ் டூட் வந்து ஒரு ஒன் மோர் டூடோட ஒய்ஃபை வந்து லைட்டாக கரெக்ட் பண்ணிடுவார். ஷீல் ஆல்சோ ஃபாலோ ஆஃப். ஷீ இஸ் பின் லாயல் டு ஹிம் ஸோ லாங் அண்ட் ஆல், அண்ட் தென் சடன்லி ஷீல் ஃபால்டர். அதில் வந்து வாட் ஹீல் சே இஸ் ஷீ ஃபால்டர்ட், பட் திஸ் இஸ் வாட் ஷோஸ் that I am also lacking somewhere. I should have given that attention to her and I should have அந்த ஃபெயிலியர்க்கான அந்த ஃபால்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்வார். செம்ம மூவி. அவனுக்கு ரியலைஸ் ஆகும், ஓகேவா. இஃப் சம்மன் இஸ் சீட்டிங் ஆன் யூ, தட் இஸ் தேர், ஓகே, அவங்க தப்பு தான். யூ ஷுட் ஆஸ்க் வை தே ஆர் சீட்டிங் ஆல்சோ. ஏன்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை, தே மைட் பி யோர் மிஸ்டேக் ஆல்சோ, or they might be a bad person also. There are two cases. Analyze that. If it's your mistake also, rectify your mistake. Make sure in the next relationship you don't do it, but don't stay in the same relationship. Exactly. And say in space கொடுக்க மாட்டேன், இனிமேல் இந்த தப்பு பண்ணி அவனு தப்பு பண்ண வைக்க மாட்டேன். இல்லை அதே தப்பு திரும்பி நீயே பண்ணிட்டு இருந்தா, லைக் you're not avoiding the situation again and again. And then whenever fight comes or whenever you have a not difficult situation, you did that day. நீ இந்த மாதிரி பண்ணு, நான் இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு ஸ்பேஸ் கொடு, எனக்கு இது பண்ணு, அது பண்ணு. அப்போ moreover that சரி அது வரும்போது பார்த்துக்கலாம். So we'll move on to the next segment. So this segment is going to be top 10 whatever movies I'm going to name, rank it in the top 10 order. Okay, so first movie வந்து காதலர் தினம் 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. சில்லுன்னு ஒரு காதல். இன்னும் இந்த படம் பற்றி பேசல. வெயிட், we'll first finish ranking and then we'll come back to சில்லுன்னு ஒரு காதல். ஓகே. சில்லுன்னு ஒரு காதல் for me personally, okay, this is my ranking, okay guys. Hey, you rank, man, it's okay. Even if it's going to be funny, it's funny. It's fine, it's okay. 4 okay per okay Kanmani. Okay Kanmani for me is 2. Super movie, I also agree too. Next வந்து Minnale 5. okay. 7G Rainbow Colony 7. ஸோ இப்போ வரைக்கும் காதலர் தினம் 3, சில்லுன்னு ஒரு காதல் வந்து 4, ஓகே கண்மணி 2, மின்னலே வந்து 5, 7G ரெயின்போ காலனி 6 அது ரொம்ப 6-7 மீனிங் எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுடா. இது ஏதோ வல்கராமே அப்படின்னு இன்னும் ஜாலி. And kids are saying that. It's not me, it's just some redundant stuff. Okay, anyways, next வந்து காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை யார் படம்? காதலுக்கு மரியாதை டக்குன்னு ஃபிளாஷ் ஆக மாட்டேங்குது. காதலுக்கு மரியாதை
காதலுக்கு மரியாதை யோசி. நம்ம அப்பா அப்பா கல்யாண பாட்டு வரும் விஜய் பாட்டு. காதலுக்கு மரியாதை. விஜய் ஃபேன் மேன். ஐம் சாரி, ஐ நோ காதலுக்கு மரியாதை. Everybody knows one of the greatest movies of Vijay. And Vijay and Shalini would have acted very beautifully. அதில் வந்துட்டு விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பார். காதலுக்கு மரியாதை எனக்கு வந்துட்டு கைஸ் எனக்கு வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதனால் ஓகே நான் பிளாங்க் ஆகிட்டேன். காதல் தினம் இஸ் ஃபார் மீ இஸ் நம்ம காதல் மரியாதை. ஓகே, காதலுக்கு மரியாதை இஸ் நம்பர் 2 ஃபார் மீ. 2 ஏதோ சொல்ல நான். ஓகே கண்மணி. ஓகே கண்மணி சொல்லிட்டேனா 2. காக்கா முட்டை. ஓகே 2 இல்லைன்னா 4 ஆயிடுச்சா? 4 சொல்ல இல்லை நீ 4 ஆயிடுச்சா? 4 ஆயிடுச்சுடா. 6 8 9 10 1 5 கூட சொன்னானே. இல்லை 5 சொல்லு. 4 வந்து இது மின்னலே 5. மின்னலே சொன்னான். சரி, காதல் தினம் வந்துட்டு 7 ஆயிடுச்சு. 8 காதலுக்கு மரியாதை 8. சாரி 8ஆ? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து மௌன ராகம் 9. எனக்கு பிடிக்க மாம் நீ நினைக்கிற மூவி இதில் இல்லை மாம். ஓகே எனிவேஸ் நெக்ஸ்ட்டு வந்து அலைப்பாயுதே. 8 சொல்லிட்டேனா? நான் கன்ஃபியூஷன். காதலர் தினம் வந்து 3 சொன்னேன் கரெக்டா. சில்லுன்னு ஒரு காதல் வந்து 4 சொன்னான். ஓகே கண்மணி வந்து காதல் 3. டென்ஷன் பண்ணிங்க. இது காதலர் தினம் 3ன்னு, சில்லுன்னு ஒரு காதல் 4ன்னு, ஓகே கண்மணி வந்து 2, மின்னலே வந்து 5, 7G ரெயின்போ காலனி வந்து 7, காதலுக்கு மரியாதை வந்து 8, மௌன ராகம் வந்து 9, அலைப்பாயுதே. அலைப்பாயுதே வெறும் ஃபர்ஸ்ட் 1 and 10 இருக்கு. 10 1 6. ஓகே 6 அலைப்பாயுதே 6. வினைத்தாண்டி வருவாயா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. 1 வினைத்தாண்டி வருவாயா 1. ஐயோயோ இப்போ 10 மட்டும்தாங்க இது. ஆமாம். என்ன சொல்லலாம், இங்கே இருக்கிறது சொல்லட்டா இல்லை நான் வேறையா மாற்றிட்டேன்? இன்னும் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லு ஃபஸ்ட்டு கேட்போம். இங்கே இது இருக்கு, ஆனால் அது மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன படம் இதுவா? கிட்ட வா. எது போடலாமா? இப்போ எனக்கு கன்ஃபியூசிங் ஆகுது. சரி எது போடுவோம்? சரி இதுவா அதுவா? வேணாம். சரி நான் இங்கே இருக்கிறது நான் சொல்லிடுறேன். 96 நம்ம பேசுனதுக்கு அப்புறமா 10 ஆயிடுச்சு. நான் வந்து எது யோசிச்சு தெரியுமா? வாரணமாயிரம் சொல்லலாம்னு யோசிச்சு. வாரணமாயிரம் விட்டியா நீ? யா நோ அது வந்து ஒரு செப்பரேட் சூர்யா மூவிஸில் செய்யலாம். வாரணமாயிரம் எனக்கு பிடிச்ச படம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இங்கே வந்தாங்கன்னா அந்த படம் தானே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆமாம் அதுதான் அது சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு இதில் வச்சேன். பிரியா ஓகே ரைட்டு. ஸோ இதுதான் உன்னோட ரேங்கிங்கு ஓகேவா? விச் இஸ் காதலர் தினம் நம்பர் 3, சில்லுன்னு ஒரு காதல் நம்பர் 4, ஓகே கண்மணி நம்பர் 2, மின்னலே நம்பர் 5, 7G ரெயின்போ காலனி நம்பர் 7, காதலுக்கு மரியாதை நம்பர் 8, மௌன ராகம் 9, அலைப்பாயுதே நம்பர் 6, வினைத்தாண்டி வருவாயா நம்பர் 1, most toxic movie number 1, and 96 which is also toxic movie number 10. மஸ்த்ராணி. ஓகே இல்லை நான் எனக்கு ஃபஸ்ட்டு 96 ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. தென் ஆஃப்டர் யூ கேம் மீ அன் பர்ஸ்பெப்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹஸ்பண்ட் ஆப்வியஸ்லி இட் வுட் ஹர்ட். இல்லை அதை இப்போ நீ அதுவே வந்துட்டு அவங்க 2 பேரும் சிங்கிளாக இருந்து
இன்னும் சேராமல் இருந்தாங்கன்னா divorcee, like the husband gets to know that இது work out ஆகுது. இது பார்ட் 2ல என்ன எடுக்கிறாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கும் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறாரு அவரு. ஓகே, அவர் வந்து இந்த மாதிரி மூவிஸே எடுத்துன்னு போயிடலாம். நீ அர்ஜுன் ரெட்டிலாம் கேட்டிருக்கணும். எனக்கு பர்சனலி ஐ டோன்ட் லைக் அது ஒரு டாக்ஸிக். இட் கம்ஸ் அந்த டாக்ஸிக். ஆல் டாக்ஸிக் மூவிஸ் ஒரு நாள் பண்ணலாம், ஓகேவா? அர்ஜுன் ரெட்டி நீ பண்ணு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை அர்ஜுன் ரெட்டி. அதில் வந்துட்டு அந்த ஒரு கிளிப் இருக்கும், ஓகேவா? என்னன்னா இவன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஓலி ஆடும் போது தப்பாக தொட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் நிற்க வச்சு அந்த பேட்டை இப்போ காலேஜ்குள்ளே பூந்துட்டு அவனை அடிக்க போகும்போது சைடில் போட்டுருவோம். நான் ரொம்ப காசு குத்த வாங்கியிருக்கோம். நோ 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 மாட்டோம். அப்படி இல்லை, இதுக்கு பருத்தி முட்டை கடவுள் போயிட்டு கையில் பொத்தினுவான் டுப்பு டுப்பு டுப்புன்னு. அதான் சந்தீப் வந்துட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ண என்னமா எழுதிடுறாரு. யூ பை த பேட், யூ கோ ஆங்க்ரிலி இன்சைட், யூ ஷவுட் அமித் ரே அமித் பைட்டிக்கு ராரா கொடக்கா அப்படின்ற. யூ கோ, யூ ஃபைண்ட் ஹிம் வித் த பேட், பட் யூ டோன்ட் ஹிட் ஹிம் வித் த பேட், யூ த்ரோ த பேட் அண்ட் யூ பஞ்ச் ஹிம் இன் த ஹேண்ட். ஆமாம். ஓகே, யா, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, நவ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. சில்லுன்னு காதல், சில்லுன்னு ஒரு காதல். எனக்கு சில்லுன்னு ஒரு காதல் என்னன்னா எனக்கு ஏன் பிடிக்கும்னா, இட்ஸ் லைக் there is still hope if your first love or your any number of love is there's always going to be love one after and one other. It either might be with the same person also, either it might be with a different person also. Quick question. Yeah. In that movie, who do you think whose love do you the love that he gave was the best? See, ஐஷா தானே அது பேர்? அதில் ஐஷு ஐஸ்வர்யாக்கா இல்லை? ஐஸ்வர்யா, அதனால ஐஷுன்னு இருக்கும். இது குந்தவி ஆச்சி, குந்தவி சொல்லுவா குந்தவி தானே, கரெக்டா? குந்தவி. சி, இட்ஸ் ஆல் அபவுட் திங்ஸ். அவனுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு காலேஜில் இருக்கும்போது அந்த பொண்ணு இல்லைன்னா இல் ப்ராபப்ளி பின் மோ அக்ரெசிவ். ஓகே, அவன் கேரக்டர் அதுதான். குடிப்பான், அடிப்பான், எல்லாரையும் போட்டு பொத்துவார், டாக்ஸிக்காக இருப்பார். டாக்ஸிக்காக இருக்கிறவனுங்கெல்லாம் இன்னோசென்ட்டாக பொண்ணை பார்த்து பிடிச்சி அந்த இன்னோசென்ட் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு டாக்ஸிசிட்டி கொடுத்து விட்டுருது. அது வரும்போது வந்துச்சு பாரு. இல்லை, தே லைக் ஆல் தீஸ் இன்னோசென்ட் கேர்ள், லைக் ஆல், டோன்ட் ஜெனரலைஸ். ஐ மீன், ஓகே, அந்த இன்னோசென்ட் பொண்ணுக்கு இந்த மாதிரி இப்போ இதுதான். இப்போ வந்துட்டு ஒரு இது அது அந்த அவனோட அந்த லைஃப்பில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐஷு இஸ் கரெக்ட், ஓகேவா? பட் இஃப் குந்தவி டிடன்ட் கம், he probably would have not moved on at all. ஓகேவா? இது let it be an arranged marriage. அவனு வந்துட்டு பிடிக்கல, இன்னும் அவங்க மாமாக்காக வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி சரி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கோமா தான் உட்காந்துன்னுவான். பட் ஆஃப்டர் he gets married, you see how the life changes. இல்லை, அது வந்துட்டு எனக்கு அது பிடிச்ச சீனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சீனில். என்னென்னா சருக்கு அடிக்கும் போது லாஸ்ட் ஒன் அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் வெரி க்யூட். ஸோ என் வீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வேறு வந்துட்டு பிறந்து ஹிந்தியில் சொல்லிட்டு போவோம், அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். பிறந்து அம்மா சும்புறதில்ல, ஆனால் ஆக்டிங் பண்ணுறது வந்துட்டு ஏதோ பெரிய இது மாதிரி. என்னடி சொன்ன ஜோதிகா சூப்பராக நடிச்சிருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆமாம். அண்ட் தட் மூவி வாஸ் மேட் ஆஃப்டர் தே காட் மேரிட். ஸோ இட் வாஸ் வெரி எவ்ரிபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங் டூ மச் அண்ட் இட் கேவ் அப் கரெக்ட்லி. ஆனால் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த படம் பார்க்கணும் ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு எனக்கு ஐஷு கேரக்டர் மேலே தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னா அப்போ வந்துட்டு இன்னால அது ஊழ லவ் பண்ணிவிட்டு சேராமல் போயிட்டாங்களே, ஓகேவா? ஏன்னா எனக்கு இன்னசென்ட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போ சின்ன ரொம்ப பிடிக்கும், இன்னசென்ட்டாக இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு மாறிட்டு இருக்குது ஆஸ் லைஃப் ஆன் மூவ் ஆன். லைக் எனக்கு அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு சேர்ந்துருது. எனக்கு குந்தவி மேலே வந்துட்டு இதே இல்லை, அவள் லவ் பண்ணுறியோ நமக்கு என்ன ஐஸ்வர்யா கூட சேரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. இப்போ வந்துட்டு பார்க்கும்போது வை நாட் குந்தவி? யா திங்க் எனக்கு நான் இப்போ யோசிக்கும் போதில் வாட் குந்தவி டிட் வாஸ் a little too open-minded. Nobody in that situation could have ever done that. There are people who do that. Like
குந்தவி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நான் அந்த 96 சொன்னேன்ல, எனக்கு மட்டும்னா நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு பாதி வேண்டாம் ஃபுல்லாக பாதி வேணும், ஃபுல்லுனா நீ லவ் பண்ணுறேன் நான் என்ன மட்டும் தான் நீ லவ் பண்ணணும், நான் வேறு யாரையும் இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னா ப்ராபப்ளி ஈவன் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் லைக் தட். ஏன்னா அவர் புக்கில் அப்படி எழுதியிருப்பார், அவர் டைரியில் அப்படி எழுதியிருப்பார். ஏன்னா வாழ்ந்தா அட்லீஸ்ட் ஒரு நாள் வாழ்ந்தா 100 ஜென்மம் வாழ்ந்த மாதிரி அவ கூட அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ அவன் அன்ஃபினிஷ்ட் லவ் வந்துட்டு இவருக்கு ப்ராபப்ளி ஸ்டில் லவ்ஸ் அண்ட் மோர் ஓவர் தே வுட் ஹவ் ஃபாட் ஆல்ரெடி. ஏன்னா இவர் வந்துட்டு ஆஃபீஸ் டென்ஷனில் வந்து சண்டை போட்டு போனேன்னா இவர் அப்போ தான் வந்துட்டு இவர் மும்பை ஆச்சு சென்னையிலையா எங்கேயோ இவங்க மும்பையில் இருப்பாங்க, இவர் எங்கேயோ போவார் இதுக்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இவங்க புக்கை படித்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஷில் ஃபீல் ஓகே என் புருஷனுக்கு வந்துட்டு இன்னும் பழைய காலத்தில் ஞாபகம் இருக்குது, என்னெல்லாம் லவ் பண்ணல, கரெக்ட், அதனால நான் வந்துட்டு அவங்கள சேர்த்து வச்சிடலாம். அது எப்படி அவர் மீட் பண்ணோன்னா அவர் என்ன டிசைட் பண்ணிட்டோம் அவர் கையில் basically she gives control to him. Correct. What I was going to say was completely different, but yes, I'm saying yes, the girl was a bit open-minded with all of whatever she did. The only thing that she had to do was sit and talk to him. Yeah, that's all she had to do. Had to just sit and talk it out with everything about him. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு clarify பண்ணிக்கோ, just had to sit and talk instead of losing that ஓகே இப்படி போயிடுச்சு எனக்கு இப்போ யூர் கையில் the ball is in your court, நீ தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக she should have fought for them instead of going round about சுற்றி வரத்துக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக டைரெக்டாக இப்படியே சாப்பிட்டுருந்தா இந்த இது இன்னும் லவ் பண்ணுறியா கேட்டிருக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒன்று மூவிஸ் சப்புன்னு முடிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். பட் பேசிக்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ், she could have done it in a much better way. But at the end also she doesn't see, அவள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது லைக் மைண்ட் வந்துட்டு ஒன்று சொல்லுது புருஷக்காரன் பிடிச்சா அங்கே போயிட்டோம் அப்படின்ட்டுன்னு, ஆனால் மனுஷளவுக்கு ஷி வாண்ட்ஸ் him to be with her. கடைசியில் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் வரும், அவங்க வந்துட்டு டிப்ரெஷன்லேயே போயிட்டு இருக்கோம், அது ஃபுல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஆமாம், அவள் என்ன நினச்சிக்குவான், ஓ இவங்க டின்னர் சாப்பிட்டு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ டோரெல்லாம் ஓடிச்சுட்டு இப்படி வந்தா எங்கே அவன்னா அவர் வரும் இப்படி கம்பார் லெட்டர் எழுதிருக்கிறாரு, கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து குடிச்சுன்னு அவர். நான் இவர் கோல்டு வாட்டர் தாகமாகுது குடிக்கிறாரோ டயர்டாகிறாரு குடிக்கிறாரோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்குது குடிக்கிறாரு. அதனால அப்புறமா வந்துட்டு அதுவும் நல்லாயிருக்கும் அந்த லெட்டர் படிக்கும் போது கூட. அடுத்த வாட்டி நான் பொருந்தா நான் வந்துட்டு குந்தவையாக பொறுக்கணும், ஏன்னா குந்தவி வந்துட்டு இவனை லவ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு லவ் பண்ணல. அதுதான். ஸோ ஆல் ஷி ஹேட் டு டூ வாஸ் நாட் புஷ் ஹிம் டு அன் எக்ஸ்டென்ட். அவனுக்கு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், பொண்டாட்டி போயிட்டா இப்போ புதுசாக இப்போ நான் என்ன பண்ணுவேன் தொட்டா சினிங்கி மாதிரி ஆயிட்டுக்கான். ஆக்சுவலி அப்படி தான் இருந்தான் லைக் ஸ்டார்டிங்கில். என்ன பண்ணுறது பைக் எடுக்கணுமா, அது ஷீல் சேஞ்ச் ஷீல் பி லைக் மோர் லைக் இன் காலேஜ். அவன் எப்படி ஆமாம் ஆமாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஆகிட்டு. ஆமாம், வண்டி கொடுக்குறியா என் கார் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போகிறது. கௌதம் நீ பாட்டம் சிப் படிப்பியா, அது காலேஜில் அடிக்கிற மாதிரி படி இன்னும் அவரும் ஃபுல்லாக கொஸ்ட்டு. அப்புறம் அந்த பாட்டு வர நல்லாயிருக்கும், அது அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ லாஸ்ட் ஃபைனல் செக்மெண்ட் ரேபிட் ஃபயர் செஷன். அது என்ன ஃபஸ்ட்டு கேள்வினா பெஸ்ட் தமிழ் லவ் மூவி. பெஸ்ட் தமிழ் லவ் மூவி. பெஸ்ட் தமிழ் லவ் மூவி. லவ்னால இன்னும் இப்போ வர ஏதோ வர மாட்டேங்குது. ஓகே பெஸ்ட் தமிழ் மூவி வந்துட்டு ஃபார் மீ இட் இஸ் as I told I ranked I mean not Vinnaithaandi Varuvaayaa, ரெண்டு பேர் சேர்ந்து ஹாப்பியாக இருக்குன்னா ஐ திங்க் இட் இஸ் வாரணமேரம். ஓகே சூப்பர். ரேபிட் ஃபயர்னா எவ்வளோ நேரம் தான் பார்த்தேன். வாரணமேரம் நீயும் அதை சொல்லலை, நானும் நான் யோசிச்சிருந்தா வேறு சொல்லாச்சு. நோ 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 வாரணமேரம் வாரணமேரம் இங்கன்னா சொல்லுதுன்ற மாதிரி. ஓகே மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங் லவ் ஸ்டோரி. ஹார்ட் பிரேக்கிங் லவ் ஸ்டோரி as I told அடே சுவிட்ச் ஆஃப் போயிடுறான் அப்படின்னு. ஹார்ட் பிரேக்கிங் லவ் ஸ்டோரி எது ஹார்ட் பிரேக் ஆச்சு எனக்கு, ஐ மீன் அந்த படத்தில் எது எதுவுமே. ஓகேடா இங்கே படுறா இதுரா விண்ணைத்தாண்டி வருவேன். ஷாஜஹான் கூட ஹார்ட் பிரேக்கிங். ஷாஜஹான் I am doing rapid fire for him. 96 also is hard breaking. ஷாஜஹான் okay. Best romantic soundtrack which I already addressed.
Now it's ஓகே கண்மணி, விண்ணைத்தாண்டி வருவாயா, அப்புறமா வந்துட்டு most toxic அலைப்பாயுதே. relationship. மோஸ்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். டாக்ஸிக் வந்துட்டு இதுதான் திருப்பி விண்ணைத்தாண்டி வருவாயா. விண்ணைத்தாண்டி வருவாயா. சில்லுன்னு ஒரு காதல் கூட லைட்டாக டாக்ஸிக். சில்லுன்னு ஒரு காதல் கூட லைட்டாக டாக்ஸிக் தான். 96. Okay. Which movie made you cry? வாரணமாயிரம். Okay. Which story wouldn't work in real life? Every Tamil cinema. Hey. Okay. All the movies. Yeah, it won't work, bro. என்ன நினச்சிங்க, நான்லாம் படம் பார்த்து ஓப்பு வச்சு அடிப்பட்டு தாங்கிறேன். ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. டென்ட் தான் இருக்கு நம்மளுக்கு. ஆமாம். ஓகே ரைட். ஒன்றுத்துக்கும் இல்லை. ஆமாம். நோ. சரி, ஓகே, that brings us to the end of the segment. Okay. Hope you enjoyed that fun session. Hope you guys enjoyed. Yeah. Sorry, mom. That's all. We have officially come to the end of the episode. Hope you guys enjoyed the episode. Please, you guys comment down all the toxic movies that you watched, or top love stories in Indian cinemas. You can mention them, and if we haven't watched it, we'll watch it. Correct. And we will let you know of which movie that we watched, and we'll give you a proper review on it. All I wanted to say was sometimes love ends in marriages, sometimes it doesn't. Sometimes love ends with silence, sometimes love ends with memories. So the until next time. Yeah, I just wanted to tell one thing. Okay, love is not expectations. Okay. ஆமாம்மா, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம லவ் பண்ணிங்கன்னா லவ் தானாக இருக்கும். ஆமாம். Okay, and love is not hope also. Hope is different, love is different. Okay guys, hope you guys enjoyed. Yes, and until next time, this is bye from Jonathan and Arul.